தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கங்கள். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தரின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். யார் ஆசீர்வதிக்கப்படுவான்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது எப்படி? கர்த்தரை தேடுகிறவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆதியாகமம் 12:1-3, உபாகமம் 28:1-14. ஜபிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். தானியேல் 6:10, சங்கீதம் 55:17. உபவாசிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஏசாயா 58வது அதிகாரம். விசுவாசிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். எபிரேயர் 11:6. கர்த்தருக்கு கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். மல்கியா 3:10. கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரணும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். மீகா 6:8, 2 நாளாகமம் 17:14. கர்த்தரை நோக்கி ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக சோஸ்திர பலியிடுகிறவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். சங்கீதம் 50:23. லூக்கா 17வது அதிகாரத்திலே 10 குஷ்டரோகிகளை இயேசு சுத்தம் பண்ணினார். அதில் ஒருவன் வந்து நன்றி சொன்னான். நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக தியானிக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறதாக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்திருக்கிறேன். தொடர்ந்து ஜெபிப்பேன். நிச்சயம் நல்லதே நடக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஆமேன். ஆம்.